ஓம் முருகா வெற்றிவேல் முருகா. வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை. என் அன்பு தங்கமே, உன்னை கண்கலங்காமல் பார்த்து கொள்ளும் உறவை காட்டினால் நீ அவரை ஏற்றுக்கொள்வாயா என்பதை என்னிடத்தில் கூறு தங்கமே. எதற்காகப்பா இப்படி கேட்கின்றீர்கள் என்று கேட்கின்றாயா? சொல்கின்றேன். உனக்கான காரணத்தை நான் சொல்கின்றேன். இதை முழுமையாக கேள். வாழ்க்கையில் பல அடிகள் பட்டு பல பேரை நம்பி ஏமாந்து இப்பொழுது நிம்மதியில்லாமல் ஏதோ ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று வாழ்ந்து வருகின்றாய். நீ ஒருவரை மனதார ஏற்றுக்கொள் என்று உன்னுடைய பெற்றோரும் உன்னுடைய குடும்பத்தினர் மற்றும் உன்னுடைய உறவினர்கள் அனைவரும் கூறிய போதிலும் உன் மனம் அதை ஏற்க மறுக்கின்றது. நான் யாரையும் நம்புவதற்கு தயாராக இல்லை. நம்பி நம்பி ஏமாந்து போனதுதான் மிச்சம். இனி என்னுடைய வாழ்க்கையில் யாருக்குமே இடமில்லை. நான் இருந்ததை பிடித்ததை இழந்து விட்டேன். இனி யாருக்காக வாழ வேண்டும் என்று எனக்கு நன்றாக தெரியும். என்னுடைய வாழ்க்கையில் இனி எந்த ஒரு புதிய நபரும் தேவையில்லை. நான் யாரையும் நம்புவதாக இல்லை என்று வாழ்க்கையை முடிந்து போனதாக நினைத்து நீ பேசி கொண்டிருக்கின்றாய். உனக்கு யார் மீதும் நம்பிக்கை இல்லாமல் போனதற்கு பல காரணங்கள் இருக்கின்றது. அந்த காரணங்கள் அனைத்தும் எனக்கு நன்றாக தெரியும். உன்னுடைய மனதில் உள்ள அனைத்து கஷ்டங்களும் எனக்கு நன்றாக புரிகின்றது. நீ வாழ்க்கையில் எந்த அளவிற்கு பக்குவப்பட்டிருக்கின்றாய், எந்த அளவிற்கு வலிகளை சுமந்திருக்கின்றாய், அதனால்தான் உனக்கு இவ்வளவு வார்த்தைகள் வருகிறது என்று எனக்கு அனைத்தும் தெரியும் தங்கமே. கவலை கொள்ளாதே. தன்னந்தனிமையில் வாழ்ந்து விட முடியாது. ஒரு துணை இல்லாமல் வாழவே முடியாதா அப்பா என்று கேட்கின்றீர்களா என்று என்னை கேட்காதே. நான் அவ்வாறு கூறவில்லை. வாழ்க்கையில் ஒரு துணை இருந்தால் உனக்கு பக்கபலமாக இருக்கும் என்று தான் கூறுகின்றேன். பலர் நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழ தெரியாமல் தைரியம் இல்லாமல் தற்கொலை என்னும் முடிவுக்கு தள்ளப்படுகின்றார்கள். அதுபோல் இல்லாமல் என் பிள்ளையான நீ தனிமையில் தைரியமாக இருக்கின்றாய். உன்னுடைய தைரியத்தை வைத்து வேறு ஒருவரை மனதார ஏற்றுக்கொள். உனக்கு அடையாளம் தானே வேண்டும். உன் அப்பா நான் சொல்கின்றேன். உனக்கு உண்மையான உயிரான உறவு யார் என்பதையும் அவருடைய அடையாளத்தையும் நான் உனக்கு காண்பிக்கின்றேன். நானே அவரை உன்னிடத்தில் வர செய்கின்றேன். அப்பொழுது என் மூலமாகத்தான் அவர் உனக்கு வந்திருக்கின்றார் என்று உனக்கு புரியும். புரிந்து அவருடன் பேசி பழகி அவரை ஏற்றுக்கொள். நிச்சயம் உன்னுடைய வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும். ஒரு வாழ்க்கை வீணாகிவிட்டால் வாழ்க்கையே முடிந்து விட்டது என்று அர்த்தமல்ல. அந்த பாகம் முடிந்து விட்டது. அடுத்த வாழ்க்கை இருக்கின்றது. தற்கொலையோ அல்லது தனிமையில் இருப்பதோ அதற்கு நிரந்தரமான தீர்வு அல்ல. உன் அப்பா நான் அவரை அடையாளம் காண்பிக்கின்றேன். அவரை நீ ஏற்றுக்கொள். ஓ முருகா வெற்றிவேல் முருகா.